அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு குட்டி டைனோசரை வளர்க்கும் வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு என்ன பேர் வைப்ப? அது கூட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவ அப்படின்னு கேட்டிருக்கேங்க. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஒரு குட்டி டைனோசர் கிடைச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜாக்கின்னு வைப்பேன். அது கூட என்ன விளையாடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒளிச்சு வச்சு விளையாடுவேன். இல்லை அதுக்கிட்ட போய் ஏதாவது கத்தி அது மாதிரி ஏதாவது விளையாடுவேன். இப்போது 2வது கொஸ்டின், உன் வீட்டுக்கு ஒரு ஏலியன் விருந்தாளியாக வந்ததுன்னா அதுக்கு நம்ம ஊர் சாப்பாட்டில் எதை முதல்ல கொடுத்து அசத்துவ? பிரியாணியா இல்லை தயிர் சாதமா அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பிரியாணி அப்படின்னு சொல்லிடுவேங்க. ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுக்கும் பிரியாணி. உன்னோட இப்போத வாழ்க்கையை ஒரே ஒரு இமேஜில் சொல்லணும்னா அது எந்த எமோஜியாக இருக்கும்? அந்த எமோஜியை உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். 4வது கொஸ்டின், உன் பேரை நீயே மாற்றிக்கணும்னா உன் பேரை என்னன்னு வச்சுப்ப? மாசாவும் காமெடியாகவும். மாசா என் பேரை என்ன வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகு அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுப்பேன். அதே காமெடியானா சின்ன வயசில் என் பேர் வந்து டக்கு, அப்படியே அந்த டக்கு அப்படின்னே வச்சுப்பேங்க. 5வது கொஸ்டின், நீ நடந்து வரும்போது பின்னாடி தானா ஒரு பாட்டு ஓடணும்னா அது எந்த பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன்? நீ செஞ்ச சமையல்லே ரொம்ப கொடூரமான டிஷ் எது? அதை சாப்பிட்டவங்களோட நிலைமை இப்போ என்ன? நான் செஞ்சதுலேயே ரொம்ப மோசமான சாப்பாடுனா, டெய்லி எப்போ சமைச்சாலுமே ஒரு 4-5 டிஷ்ஷில் கண்டிப்பாக ஒன்று மொக்கையாயிடும். கண்டிப்பாக அதில் நான் செஞ்சதுலேயே ரொம்ப மொக்கையானதுன்னா, நான் என் ப்ரீவியஸ் கம்பெனி விட்டு வந்தப்போ ரூமில் வந்து சமைச்சோம். அப்போ வந்து சிக்கன் 65 சமைச்சேன். அப்போ வந்து இந்த சிக்கன் 65 மசாலா வந்து சிக்கனில் வந்து ஒட்டவே இல்லை. அப்போ ஒரு டிஷ்ஷு செஞ்சோம், பட் ஆனால் சாப்பிட்டுட்டோம். யாருக்கு எதாவது ஆனதில்லை இது வரையும் ஒரு டைம் கூட. உன் வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொன்னால் அது எந்த டிஷ்ஷாக இருக்கும்? இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி. என் வாழ்க்கை ஃபுல்லாக பிரியாணி மட்டும் சாப்பிட்னா பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஏஐ ரோபோ இருந்தால் அதுக்கு நீ கொடுக்க போகிற முதல் வேலை என்ன? எனக்கு பிடிக்காத வேலை துணி துவைக்கிற வேலை. அதனால் எனக்கு ஒரு ரோபோ, பர்சனலாக ஒரு ரோபோ இருந்ததுன்னா துணி துவைக்கிற வேலையை அதுக்கிட்ட கொடுத்துருவேன். அவ்வளோதான். அடுத்தது 9வது கொஸ்டின், உனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் மற்றவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமாக தெரியும், அது என்ன? ரொம்ப பயமாக இருக்கிற விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு தனியாக தூங்குறதா. தனியாக தூங்க ரொம்ப பயப்படுவேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு, அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா அது மற்றவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், எனக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான். இப்போது 10வது கொஸ்டின், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, நீ இப்போ பண்ணுற வேலையை விட்டுட்டு என்ன செய்ய ஆசைப்படுவ? அவ்வளோதான். இந்த யூடியூப் வீடியோ இல்லை ஆர்ஜேவாக பேசுகிறது,